பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆமென். எண்ணிலடங்காத நாவுகள் போற்றப்படத்தக்க தகுதி உள்ள தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டேடி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். ஆமென் ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை, மிகப்பெரிய ஒரு அதிசயங்களை செய்ய நீர் வல்லமை உள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை பார்க்க போகிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆமென் மில்லியன் கணக்கான பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன் 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 இயேசுவின் நாமத்தினால். ஆமென். வாகனங்களை வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல வாகனங்களை வாங்குவீர்கள். ஆமென். எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன், சொந்த வீடுகளை ஆமென் நீங்க கட்டுவீர்கள், வாங்குவீர்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க, இனி அதிசயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்க மேல வெளிப்பட போகிறதுக்காய் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டேடி. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்கிறேன், அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸை பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அசாதாரணமான வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, அசாதாரணமான வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் ஆமென் உண்டாகட்டும். ஆமென். எஸ் டாட் எஸ் டாட் எஸ் டாட். பெருக பண்ணுவீங்கப்பா, பெருக பண்ணுவீங்க, பெருக பண்ணுவீங்கப்பா. குறுகி போவதில்லை ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் குறுகி போவது கிடையாதுன்னு சொல்லுகிறேன். ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க குறுகி போனது கிடையாது ஆண்டவரே. பெருக பண்ணினீர், பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். ஆமாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை பிள்ளைகள் மேல வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டேடி. சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தாக்கம் உண்டாகட்டும். ஆமென் ஆமென். பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும், சுகத்துல, ஆரோக்கியத்துல, பலத்துல, எல்லாவற்றிலும் தெய்வீக வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லுகிற குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்கிறேன். சந்தோஷத்தின் நிறைவை பிள்ளையுடைய வாழ்க்கையில பார்க்கட்டும் என்று சொல்கிறேன். சந்தோஷங்களை பார்க்கட்டும்பா, சந்தோஷம் மகிழ்ச்சியை பார்க்கட்டும். ஆமா, வசனம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறது. எதெல்லாம் நீங்க வேதனைப்பட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க கலங்கினீங்களோ, எதெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எதுலெல்லாம் நீங்க கண்ணீர் வடித்து மற்றவர்கள் நிமித்தம் அந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவன் எதுலெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ, நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருந்து விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறாருன்னு நான் சொல்லுகிறேன். விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார் நான் சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க காணப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும், நல்லவனாய் மாற்றும். உங்க மேல அநியாயமா பகை போடுறாங்களா, அநியாயமா உங்க மேல பழி போடுறாங்களா, தேவையில்லாத வார்த்தைகளால உங்களை விமர்சிக்கிறாங்களா, தேவையில்லாம காயப்படுத்துகிறாங்களா,
இல்லாததை பொல்லாததை உங்க மேல சொல்லி திணிக்கிறார்களா? காரணமில்லாத பிரச்சனைகள் உங்க மேல வந்து குவிகிறதா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகள் மலை போல வந்ததெல்லாம் பனி போல மறைந்து போகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். பனி போல அது மறைந்திரும் என்று சொல்லுகிறேன். ஆமாங்க, பனி போல் அது மறைந்திரும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். டேடி பிளஸ் பண்ணுங்க. டேடி ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்க போகிற ஆண்டவரே, ஆயிரங்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன் டேடி. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பிளஸ் பண்ண போறீங்க. வார்த்தையின் வல்லமை அவங்க குடும்பங்களுக்குள்ள வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் அந்த குடும்பங்களுக்குள்ள வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வசனம் பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். அற்புத அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன். எஸ் டாட். அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ் டாட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபைகளும் வரங்களும் பிள்ளைகளை நிரப்பி அவங்க பயனடைய செய்யட்டும் ஆண்டவர். எஸ் எஸ். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உங்க கிருபை ஆமா பிள்ளைகளோடு இருக்கட்டும். எஸ் ஆமா. தேங்க்யூ லார்ட். எஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமென். வந்த லைவ்ல இணைந்திருக்கிறான், இன்னும் இணைய போகிற பார்க்க போகிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், நம்முடைய வீடியோஸ்லாம் வியூவர்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு, நிரப்புவாரு. ஆமென். தேங்க்யூ லார்ட். பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். உயர்ந்த இடங்களை நம்ம பிடிப்பது அவ்வளவு லகுவான காரியம் கிடையாது. ஒரு லக்கை அடைவது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவ்வளவு லகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்தாருன்னா நீங்க எதையும் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இதுதாங்க உண்மை. அப்போ நீங்க கவனிக்கணும். வசனம் ஏசாயா 33 அதுல 16வது வசனத்துல சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு உள்ள உயர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ள படிப்புகள், ப்ரொமோஷன்ஸ், வேலை, வீடு, குடும்ப நல்ல விசேஷங்கள், நல் காரியங்கள், உங்க பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வெளிநாட்டு வேலைகள், எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவீர்கள்.
உயர்ந்த இடங்கள். பணக்காரர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பாரா? பாவப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இஸ்ரவேலர்கள் எல்லாருமே எளியவர்கள் தான். அதாவது அடிமை வேலை பார்த்து அவர்கள் ஒரு எளிய ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்பட்டாங்கல்ல. ஆனா ஒண்ணுமில்லாத அந்த பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில, அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகளில, போராட்டங்களில, பிரச்சனைகளில, வேலையின் பழு, அடிமைத்தனம், நுகம் எல்லாவற்றிலும் இருந்து இஸ்ரவேலரை தேவன் மோசையை கொண்டு மீட்டெடுத்து, அந்த பாவப்பட்ட பிள்ளைங்க, பாவப்பட்ட மனுஷங்க, அவங்களதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மீட்டெடுத்தாரு. அவங்களதான் என்ன பண்ணாரு? வனாந்தரத்தில் அற்புதங்கள், காடைகள், மன்னாக்களை ஆண்டவர் குவிய பண்ணி போஷித்தார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆமென். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம். நல்லா நீங்க கவனிக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நல்லா நீங்க கவனிக்கணும். இங்க வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக. கன்ஃபார்ம் பண்றாருங்க, உறுதியா சொல்றாரு. அவர் வந்து வாக்கு பண்றாங்க, டெஃபினட்டா அது நடக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். ஏன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம், பெருக பண்ண ஒரு வார்த்தையில விடலாம். இல்ல, 2 முறை அவர் உறுதிப்படுத்துறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். உடன்படிக்கை. இங்க ஏசாயா 31:14 சொல்லுது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக. உறுதிப்பாடு, அந்த உறுதிப்படுத்துதல், அந்த ஸ்ட்ராங். செய்வேன், செஞ்சார். அதான் தேவன். செய்வேன், செய்துதான் முடிப்பம்பா. வசனம் சொல்லுது, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ நீ நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைபட்டு கிடந்ததோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியாது நீங்க நினைச்சீங்களோ, அது பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி நல்லா வருவேன், நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், நான் எப்படி நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி ப்ரமோஷன் உண்டாகும், என் மனைவிக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும், ஐயோ ஒரே போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, போதிய பணம் இல்லை, சரியான பிளெஸிங்ஸ் இல்லை, பிரச்சனைகள், யார் இடத்துல நீங்க போய் கை நீட்டினாலும் யாரும் உங்களுக்கு உதவுவார் இல்லை, நண்பர்கள் உங்களை கைவிட்டுட்டாங்க, சொந்த பத்தம் உங்களை மறந்துட்டான், எல்லாரும் உங்களை விட்டுட்டு ஓடிட்டான், நான் தனிமையில் தான் நிற்கிறேன். ஆனாலும் வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஏசாயா 33:16 சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமாங்க, உயர்ந்த இடங்களில் நீங்கள் வாசம் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். உயர்ந்த இடம் எல்லாருக்கும் அது கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. நீங்க நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு தோனியா, இப்போ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அதில் எனக்கு வந்து அவர் நல்லா பிடிக்கும், அதனால சொல்றேன். அந்த மனுஷன் ஆரம்பத்தில் அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் சின்னதான ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்து வந்த ஒரு மனிதன், படுக்க இடம் கிடையாது, எல்லாமே ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்ததில்லை, எனக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவருடைய பீரியட், அவருடைய டைம், அவருடைய நேரங்கள் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர் அவ்வளவு கலக்குனார் பாருங்க, அவ்வளவு கலக்குனார் கிரிக்கெட்ல, அவ்வளவு கலக்குனாருங்க. அவர் ஒரு பெரிய ரிச்சா இருந்துட்டு வந்தது மாதிரி என்னுடைய அறிவுக்கு தெரியல, எனக்கு அப்படி யாரும் சொல்லலை. அவர் ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்துதான் ஒரு உயர்வை
பெற்றிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது அவங்கள சொல்றேன். சரிங்களா? சாதாரணமான ஒரு நடிகரா இருந்தவர் தான் யாரு? இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாங்க. சாதாரணமானவர்களை கொண்டுதான் கர்த்தர் அசாதாரணமானவர்களை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரண அதான் வசனம் சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அந்த உயர்ந்த இடம் எப்படி உடனே கிடைச்சிருமா? நோ, அதுக்கு காத்திருக்கணுங்க. காத்திருக்கணும். யோசேப்பு 12 வருஷமா காத்திருந்தான். அந்த காத்திருப்பு, அந்த பொறுமை, அந்த நீடிய சாந்தம், அந்த கனிகள், ஆவியின் கனிகள் நமக்குள்ள செயல்படணும். நமக்குள்ள பொறுமை இருக்கணும், இச்சையோட அதெல்லாம் அப்படி பொறுமையா இருந்து செய்யும் போது பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. சிம்பிளா சொன்னா, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. தேவன் உங்களை உயர்ந்த இடங்களை கொண்டு உங்களை உட்கார பண்ணுவார். நான் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்க வேலை பார்க்குறீங்களா, சின்சியரா வேலை பார்க்குறீங்க, அங்க உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்களை எப்படியோ வெளியே துரத்தணும்னு நினைக்கிறாங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்க, அது சம்பளம் உயர்வு வரல, நீங்க சின்சியரா, தேவனுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்க. பொறுமையா சின்சியரா உங்க வேலைகள்ல நீங்க உண்மையா இருக்கும்போது உயர்ந்த இடங்கள் உங்களை தேடி வரும். சாதாரண ஒரு விஜய், நடிகர் விஜய், அந்த நடிகர் விஜயுடைய அப்பா சொல்றாரு, சந்திரசேகர் தானே, அவர் சொல்றாரு, இது இப்போ சிஎம் ஆனதுக்கு பிறகு நான் பார்க்கல, நான் முன்னாடி பார்த்தத இப்போ சொல்றேன். அவர் சொல்றாரு, அதாவது சந்திரசேகருடைய அம்மா, அதாவது விஜயோடைய பாட்டி, ஆச்சி, விஜய் சின்ன பையனா இருக்கும்போது புதிய ஏற்பாடு பைபிள் தான் அவங்க தலைக்கு மேட்டுக்கல. நம்ம பைபிள்லாம் தலைக்கு மேட்டுக்கிட்ட நம்ம வச்சு தூங்க, ஒரு சேஃப்டிக்கு தானே, விசாசனம் அண்டாதபடிக்கு ஒரு பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தலை பக்கத்தில் பைபிளை வச்சு நம்ம படுப்போம், ஒரு பாதுகாப்புங்க. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ விஜயுடைய பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய்கிட்ட சொல்லுவாங்களாம், ஒரு வசனம் வாசித்து நீ ஜெபம் பண்ணினாதான் உனக்கு சாப்பாடு. ஆமே, ஒரு வசனத்தை வாசிச்சு நீ ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் நீ தூங்கணும். ஆமே. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாருங்க, என் மகன் சினிமா ஃபீல்ட்லயோ எந்த இதுல அவன் இன்னைக்கு உயர்ந்திருப்பதுக்கு காரணம் என்னுடைய தாயாருடைய ஜெபம். இன்னொன்று, விஜய் பைபிள் படிப்பான், ஜெபம் செய்வான், அப்புறம் தலைமைட்டுக்கிட்ட புதிய ஏற்பாடு பைபிள் புஸ்தகத்தை வச்சு தான் அவன் தூங்குவான் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம் யூடியூப்ல, இது இப்பவும் இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ அவருக்கு கடவுள் வைத்திருந்த துறை இந்த சினிமா உலகமாக இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைகள் இருக்கலாம். அதில் அவங்களுக்கு அந்த துறையை அவங்க ஆர்வப்பட்டு பிடிச்சு அதில் நின்று இருக்கலாம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்றாரு. ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்க கஷ்டம், என் வீட்டில் கஷ்டம், அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கள் அப்பா, படம் எடுப்பது, பணம் எல்லாம் பொருளாதாரங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். அப்போ எல்லா காரியங்களையும் அவர் இன்னைக்கு சொல்றாரு, பதிவு பண்றாரு. அப்போ சாதாரணமா இருந்து ஒரு நடிகர், எந்த பின்னணி இல்லாம சாதாரணமாக இருந்து ஒரு நடிச்சு, அப்புறம் ஒரு 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 பொசிஷனை அப்படி பிடிச்சி, பல்வேறு எதிர்ப்புகள்ல ஒரு இடத்தை பிடிச்சு, கடவுள் அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசியல்ல அவர்களுக்கு அனுபவம் இருக்குமோ இன்னும் எதுன்னு தெரியாது. பட் தேவன் அவர்களுக்கு ஒரு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒருவேளை சின்ன வயதுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கலாம், நீ ராஜாவாக வருவ அப்படின்னு. அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் எல்லாம் நடக்கும். அந்த உயர்வு 12 வருஷமா யோசேப்பு காத்திருந்தான், எகிப்துக்கு அதிகாரியா மாறணும், ராஜா. எல்லாம் அந்த தேசம் அவன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற விஜய் நாளைக்கு ஏன் பிரதமரா மாற முடியாது?
சரிங்களா? நான் வந்து சினிமாவை பற்றி பேச வரல, எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. பட் சில காரியங்களை புரிய வைப்பதற்காக நான் சொல்கிறேன். ஆமென். இப்போ அவங்க அப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். அதுல வசனம் ஏசாயா 33 அதுல 16, நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். இப்போ விஜய் அவங்க நிச்சயமா அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. அசாதாரணமான காரியங்கள் அவங்க லைஃப்ல நடந்து, அவருக்கு மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், குற்றங்கள் குறைகள், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அது கடவுள் பார்த்து. அப்போ ஒரு உயர்வு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் நிறைய ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நான் வந்து பார்த்தேன், நான் கனவு கண்டேன், நான் தரிசனம் பார்த்தேன், நான் சபையில தீர்க்க தரிசனம் பேசினேன், ஆக்டர் விஜய் வந்து முதலமைச்சராக போறாரு, நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அப்படி சொன்னேன். இப்போ நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் 2019 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2019 நினைக்கிறேன், 2019 தேவன் அவர்களை தெள்ள தெளிவாய் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அரசியலுக்குள்ள வருவார்னு எனக்கு சரியா தெரியாது. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒன்று கர்த்தர் ஒன்று பெருசா கொடுக்க போறாரு, அதை தெள்ள தெளிவாக காமிச்சாரு. அதை போல ஆமென், ரிசல்ட்டுக்கு 3 நாட்களாய் கர்த்தர் என்ன பண்ண, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட், இப்போ நாளைக்கு ரிசல்ட்னா இன்னைக்கு நேற்றுக்கு முந்தானத்து, ஒரு 3 நாட்களாய் தேவன் ஜபத்துல அப்புறம் தரிசனத்துல கனவுகளிலும் கூட தெளிவா காட்டினார். பாருங்க, அவருடைய கரம் ஓங்கி உயர்ந்திருந்தது, அந்த வலது கரம், அதே போல அவருடைய கரம் ஓங்கி உயர்ந்து அந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படியே அப்படின்னாரு கம்பீரமா. அதை சிலர் புரிந்து கொள்ளாம ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் இவங்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, இவரெல்லாம் எப்படி நடத்துவார், இவர் முன்னெல்லாம் மனுஷனா, இவர் எதுக்கு வந்திருக்காரு, இவர் நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, நிறைய நான் பார்க்குறேன். அந்த நிறைய இந்த அவங்களா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விமர்சனங்கள், இந்த கமெண்ட்ஸ் தேவையில்லாதது. நான் என்ன சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படாதீங்க. இதற்கு முன்பாக இருந்தவரும் நல்ல மனிதர் தான், இப்ப வந்தவரும் நல்ல மனிதர் தான், யாரையும் நம்ம மோசம்னு சொல்ல முடியாது. நடிகர் விஜய்க்கு தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு உயர்வான இடத்தை, ஒரு ராஜ மேன்மைப்படுத்தி இருக்கிறாருங்க. ஒரு முதலமைச்சரா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமா இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ பிள்ளை இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது, இன்னைக்குதான் ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களாம் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் தேவன் பாருங்க, ஜோசப் விஜய், அந்த பேர் ஜோசப் எவ்வளவு ராஜாவா இருந்தான். அதே மாதிரி பாருங்க, இந்த நடிகருக்கும் கர்த்தர் ராஜாவாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமே, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை நான் பண்ணணும். அதை விட்டுட்டு அதை விமர்சிச்சு அவரை, அதெல்லாம் நிறைய நான் பாக்குறேன், வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சரை ஏன் இப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்க, ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏன் அப்படி தவறுதெல்லாம், அவர் எவ்வளவு பெரிய ஆள், அவர் நினைச்சா எத்தனை பேர் தூக்கி உள்ள கொண்டு வைக்கலாம். ஏன்னா அவர் அதெல்லாம் நினைக்கல, சாதாரணமா அப்படி ஒரு பொறுமை. ஆமென், நான் சொல்றேன், தேவன் உங்களை உயர்ந்த இடங்களில் கொண்டு வைப்பார். ஆமென், உயர்ந்த இடங்கள், உங்கள் தேவைகள் யாருக்கு தெரியும்? நாளைக்கு யார் அரசியல்ல இன்னும் யார் வேற யார் வர போறாங்க, யாருக்கு தெரியும்? நாளைக்கு கலெக்டர் ஆக போறீங்க, யாருக்குமே தெரியாதுங்க. சட்டனா ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறான்னு நான் சொல்றேன். ஆமென். அப்போ நமக்கு வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவாரு. நீங்க எதை நினைச்சாலும் சரி, ஆமென், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு செழிப்பா தருவாரு. அதான் ஏசாயா 33:16, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும். வெறும் உணவு மாத்திரமல்ல,
பசிக்கு வெறும் உணவு மாத்திரம் அல்லங்க, நல்ல வேலைகளும் நல்ல உயர்வுகளையும். ஆமா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நடிகரை கர்த்தர் ஒரு முதல்வராய் மாற்றினது உண்மையானால், ஆனால் நாளைக்கு நீங்க பெரிய ஆளா வர முடியாது. என்ன எப்படி முடியும் என்று நான் சொல்லுகிறேன். உன் பிள்ளை நல்லா வருவான்னு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவார்னு சொல்றேன். உங்க பிள்ளைகளை தேவன் உங்க பிள்ளைகளை உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன். ஆமென். மத்தேயு 6:11 வசனம் சொல்லு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். உங்களுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகளை, உங்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வேண்டிய சகலவித நல்ல விஷயங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 105 அதுல 16 பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தேசத்தில் செழிப்பாக இருக்கும்படி செய்தார். மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, ஆமா, தேவன் மனிதனை படைக்கும் ஆதாயவளை படைக்கும் போது எல்லாவற்றையும் அவர்களுக்காக உண்டு பண்ணி இதை இவர்கள் ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க பாருங்க. ஆமென். செழிப்பாக வைக்கிற தரித்திரத்துல இல்லைங்க, கடன்லயோ கஷ்டத்திலயோ கண்ணீருக்குள்ள சாபத்துக்குள்ள பிசாசின் பிடிகளுக்குள்ள அப்படி கிடையாது. செழிப்பாக வைக்கிற தேவன் நம் தேவன். ஒருவேளை வருஷ கணக்கில் சில கஷ்டங்களை நம்ம அனுபவித்திருந்திருந்தாலும், ஆனால் நம்மை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். சங்கீதம் 136:25 பாத்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் போஷிக்கிறாருங்க. எல்லா மனிதர்கள் எந்த ஜாதி மதம் என்று பார்க்காம கடவுள் எல்லாரையும் நடத்துகிறார். மனிதர்கள் மட்டுமா, மிருகங்களை, காக்கா, பறவைகள், குருவிகள், சகல பிராணிகள் எல்லாவற்றுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் கடவுள். அவன் வானத்தின் பல கனிகளை திறக்கிறவர். அவன் மல்கியா 3:10-12 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறவருங்க. உங்க திராட்சை செடியில பழம் இல்லாமல் போவதில்லை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எஸ், உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்திப்படுத்துவார் பாருங்க. சங்கீதம் 81:16 சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால உன்ன போஷிப்பேன், கண்மலையின் தேர்னால உன்ன திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமை. ஒருவேளை தரித்திரத்துக்குள்ள, வனாந்திரத்துக்குள்ள, பசி பட்டினிக்குள்ள, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல வேலை இல்லை, குடும்ப கஷ்டம், கடனை அடைக்க முடியல, பிரச்சனை மேல பிரச்சனை, கண்ணீர், நீங்க சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, தேவன் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை அப்படி வச்சிருக்க மாட்டேன், உச்சிதமான கோதுமையினால நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டைம்ல நீ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா ஒரு டைம் வரும்போது ஆசீர்வாதமா மாறும்போது நீ கஷ்டப்படாம லகுவா கிடைக்கும். நீ வேண்டாம் என்று சொல்ல சொல்ல தேவனோட நிரப்பிட்டே இருப்பாருங்க, நிரப்பிட்டே இருப்பாரு. சாலமன் கஷ்டப்பட்டானா? எங்கேயாவது சொல்லுங்க கண்டுபிடிச்சு. சாலமன் என்ன கஷ்டப்பட்டான்? ஒரு கஷ்டப்படல, ஆனா தாவீது கஷ்டப்பட்டிருக்கான். இப்ப கஷ்டப்படும் போது உங்க பிள்ளைகள் கஷ்டத்துல கிடக்கணும்னு சொல்லல, நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பலனை ரெட்டிப்பாய் நீங்க பெறுவீர்கள் என்று சொல்லுகிறேன். பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன். கஷ்டப்படாம கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு டைம்ல நீ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுக்கு நல்ல அறுவடை. உபாகமம் 6வது அதிகாரம் அதுல 11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற திறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய். இது உபாகமம் 6:11 சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப கஷ்டப்படாம எப்படி சாலமன் மாதிரி எப்படி இருப்ப? சாலமன் வேற நிறைய தப்பு பண்ணான், அதை நம்ம அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். அவன் வச்சு நிறைய தப்பு பண்ணான், அதை தூர போட்டுருவோம், நமக்கு தேவையான எடுத்துக்கிடுவோம். 4 பக்கத்துல இருந்து வந்ததுங்க, அவன் யாச்சும் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? தகப்பன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சி கஷ்டப்பட்டு
கேவலப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் சகோதரர்கள் எல்லாம் தாவீதை புறக்கணிச்சாங்க. ஆனா இவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான். என்னடா இவன் முன்னேறிடுவானோ, இவன் நல்லா வந்துருவானோ, நல்ல வேலை கிடைச்சிருமோ, நல்ல ப்ரமோஷன்ஸ் உண்டாயிருமோ, பணக்காரன் ஆயிடுவானோ, இன்னும் நல்ல ஊழியம் செய்யறான், நல்ல தேசங்கள் போறான். நம்ம நண்பர்களே நம்மளை குறிச்சு விமர்சிக்கலாம், பொறாமைப்படலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு உயர்வு என்று சொல்லுகிறேன். தாவீது பட்ட கஷ்டத்துக்கு தான் பிள்ளைங்க நல்லா இருக்கு பார்த்தீங்களா? சாலமோன் செழிப்பார் நாயா, ஒரு நேரத்துக்கு அவனுக்கு சாப்பாட்டு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப கலைமான்கள், வரையாடுகள், கோதுமைகள், ஐயோ ஆடு மாடுலாம் அடிச்சு, ஐயோ அவ்வளவு நல்லா இருந்தான். கூட இருக்கான், நல்லா சாப்பிட்டான், ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டான். வசனம் சொல்லுது, அவன் நாட்களில் தேசம் அமைதியா இருந்தது. அதை நீங்க சாலமோனோட அதிகாரம் எனக்கு சரியா தெரியல. பட் ஜனங்கள் எல்லோரும் திராட்சை செடியின் நிழலில் தங்கியிருந்தார்கள். நாட்கள்ல தேசம் சமாதானம் இருந்தது. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் நாட்களில் சத்துருக்களும் இல்லை, விரோதியும் இல்லை, அவனுக்கு இடையூறும் இல்லை, அவன் நல்லா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டைம்ல ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், அது தொடராது. ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனை இருக்கும், அது உங்களை பின்தொடராது. அது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தான் அந்த கடினம் இருக்குமே. நிரந்தரமாக அந்த கடினம் அப்படி வைக்கவே மாட்டாருங்க. சோதனை பிரதர், சோதனை இல்ல. யோபு வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க விட மாட்டான். இப்படி இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளும் வரை, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளும் வழிய ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நம்புங்க, ஆண்டவர் செய்வார். வசனம் சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்கள்ல வாசம் நீங்கள் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, எரேமியா 31:9 அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு செம்மையான வழிகளில நடக்கும்படி செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:6 நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து வராத இடங்கள், நீங்க அறியாத ஜனங்கள் உங்களுக்கு வந்து செய்வாங்க, நீங்க நினைக்காத ஆட்கள் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. நீங்க நினைத்தது இந்த நபர் இவர் நமக்கு செய்வார், ஆனா அங்க இருக்காது, வேற யாரா கொண்டு தருவாங்க. எந்த நன்மைகளாலும் உங்களுக்கு என்ன உண்டாகும். ஏசாயா 58:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58வது அதிகாரம் அதில் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உன்னை பூஷி. உயர்ந்த இடங்கள், சாதாரணமா நடித்து கொண்டு நடிகர் உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கார் ஆண்டவர். சாதாரணமான பிள்ளைகள் உயர்ந்த இடங்கள் அடைவார்கள். சாதாரண விவசாய பிள்ளைங்க, சாதாரண குடிசை வீட்டில் இருந்தவங்க இன்னைக்கு லண்டன், அமெரிக்கால நர்ஸ், டாக்டர் என்னெல்லாமோ இருக்கிறாங்க. சாதாரண தொழில் மற்றவங்க அடிமை வேலை பார்த்தவங்க பிசினஸ் மேன்ஸ். சாதாரண பிள்ளைகள் உயர்வு, எளியவர்களின் வம்சமாச்சு. சின்ன இதா இருந்தாலும் சவுல் சொன்னா, நான் என் கோத்திரத்தில் கடவுளே, நான் கோத்திரத்தில் நாங்கள் சிறிய குடும்பங்கள், நாங்க எப்படி நாங்கெல்லாம், நான் வந்து எப்படி, அது எப்படி நான் ராஜாவா, அது எப்படி, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஓடி ஒளிஞ்சான். நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, நாங்கெல்லாம் வந்து கீழே கிடக்கணும், என்ன கூட ராஜாவா மாத்தினீங்கன்னு ஓடி ஒளிஞ்சிட்டு தான் அன்னைக்கு கர்த்தர் அவனை ராஜாவா மாத்தினாரு. கிதியோன் சொன்னான், நாங்க எப்படி, நான் மிகவும் சிறியவன் அல்லவா, நாங்கள் எப்படி எதிரிகளை மற்ற ஜாதிகள் நாங்கள் ஜெயிப்போம், புற ஜாதிகளை எப்படி நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தோம். இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, தொடர்ந்து நீங்கி
5ஆம் பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கு, நான் அவன் கூட இருக்கிறேன். ஒரு மனுஷனை நீ அடிக்கிறது போல மீதியான மொத்த கூட்டத்தை நீ என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. ஆமென். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார் நான் சொல்றேன். ஆமாங்க, உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லுகிறேன். நீங்க கேட்டதையும் கர்த்தர் தருவாரு, நீங்க கேளாததையும் கர்த்தர் தருவாரு. உங்களுக்கு வைத்திருக்க நன்மைகள் அவன் உயர்ந்த எல்லாருக்கும் ஒரு மேன்மை உண்டுங்க, எல்லாருக்கும் ஒரு உயர்வு உண்டு. எல்லாரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க தான் தேவன் விரும்புறாரு. யாரும் அடிமையாக அல்ல, யாரும் தரையில கிடப்பதல்ல. நீங்க நினைக்கலாம் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, போய்கிட்டே இருக்குது, நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனா சரியான உயர்வுல நான் வரல, சரியான ஒரு மேன்மைக்குள்ள சரியான பிளஸிங்ஸ் வரல, இன்னும் அந்த பிரச்சனை மாறல, இன்னும் இதுல இன்னும் மாறலன்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நாமத்துல சொல்லுகிறேன், எல்லாம் மாறும். நீங்கள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவீர்கள். உங்கள் அப்பமும் உங்கள் தண்ணீரும் நிச்சயமாக கொடுக்கப்படும். வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. தேவன் உங்களுக்கு தருவார். எங்க நம்புங்க. கஷ்டப்படுறார், இன்னும் வறட்சியில இருக்கிறேன், இன்னும் கடன்ல இருக்கிறேன், இன்னும் இல்லைங்க. ஏசாயா 58:11 வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று. நீங்கள் வற்றி போகாத நீரூற்று. உங்க வீடுகள், உங்க குடும்பத்துல, பொருளாதாரங்கள, தொழில்கள்ல, படிப்புகள்ல, ப்ரமோஷன்ல, வேலைகள்ல, எதுலையும் நீங்கள் வற்றி போக மாட்டீர்கள். ரிசீவ் பண்ணுங்க வசனங்களை. ஆமாங்க, நீங்க சொல்றது எனக்கு தான். ஒரு ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ஆமேன்னு சொல்லாம இருந்தா கூட அதை நான் ஐ டோன்ட் கேர், அதை பத்தி நான் அவனுக்கு கண்டுக்க மாட்டேன். ஆமாங்க, இந்த வார்த்தைகள் எனக்கு, ஆமாங்க இதெல்லாம் எனக்கு. ரிசீவ் பண்ணுங்க. தேவன் இது எனக்கு சொல்லிருக்க, நம்புங்க. நம்புங்க. நீங்க தேவன் இது எனக்கு சொல்லிருக்கிறாரு, நம்புங்க. இது எனக்கு சொன்ன வார்த்தை, இந்த வசனம் எனக்கு, இன்னைக்கு இந்த சகோதரன் மூலமா பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் எனக்கு, என் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும் சொல்லுங்க. சும்மா இருக்காங்க. வசனங்கள்ல, வார்த்தைகள்ல வல்லமை உண்டு நான் சொல்றேன். எஸ், நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை சொன்னேன். அவர் வேலையில அவர் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு மேல அவர் நடிகன் என்ற ஒரு இது இருந்துக்கலாம், நடிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவரு ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனா அவருடைய விஷயத்துல அவர் கரெக்டா தான் இருந்தாரு. ஆனா வெளியில ரொம்ப காமிச்சிக்க மாட்டாங்க. பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, அவங்க வீட்டுல பெற்றோர் சொன்னா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். நீங்க பாத்திருப்பீங்க, வீடியோவில் பாத்திருப்பீங்க. ஆலயத்துல முட்டு போட்டு நடந்த, அழுது ஜெபம் பண்ணி கண்ணீர் அடிச்சாரு. ஏன்? நமக்கு எதுக்கு? அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கு ஏன் அவர் இதுல வந்து இருக்கணும்? ஏன்? தேவையில்லை. பட் ஏதோ ஒரு நல்லது செய்யணும் என்று தேவனுடைய அழைப்பு இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஆமென். எஸ். ஸோ ஒவ்வொருவருக்கும் மேலேயும் ஒரு அழைப்புகள் இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு மேன்மை உண்டா, எனக்கெல்லாம் ஒரு உயர்வு உண்டா, கேள்விக்குறிகள் வைக்க வேண்டாங்க. நிச்சயமா அது நடக்கும் சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளும் சரி, நீ பார்க்க போற ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு பேசுறாங்க. நம்ம வீடியோ எத்தனையோ ஆயிரங்கள் பார்த்து கமெண்ட்ஸ், இன் மெசேஜ், வாட்ஸ்அப் எல்லாம் வராங்க. பிரோஜனமா இருந்தது, நல்லா இருந்தது, உடஞ்சு போயிருந்தேன், அந்த வார்த்தை நான் தேட்டுச்சு, வேலை கிடைச்சிச்சு. ஆமாங்க, வேலை கிடைச்சிச்சு. ஃபேஸ்புக்கை பார்த்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணி வெளிநாட்டுக்கு, ஏதோ அது என்ன கண்ட்ரின்னு எனக்கே அது நியூசிலாந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. நம்ம இங்க நாகர்கோவில் போயிட்டு அந்த தம்பி ரொம்ப மாசம் இருந்துட்டு 2 நாள் என்ன வராங்களாம் ஏதோ லீவுக்கு. எல்லாம் ஃபேஸ்புக்கை பார்த்து நம்ம ஏதோ இல்லை, நம்ம செய்யறது நம்ம செய்யறோம். தேவன் அவர்களுக்கு செய்யறார், வருது வரலன்னு சொல்லலாம். அவங்களால என்ன, நமக்கு என்ன? ஹானரிங், ஒரு கனப்படுத்தல், அவங்களால முடிஞ்ச ஆஃபரிங்ஸ், காணிக்கைகள். தேவ பிள்ளைக அவங்க பெற்ற நன்மைக்காக, தேவனுக்காக அவங்க என்ன பண்றாங்க? செய்யறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. அது பெரிய பிளஸ். ஏன்னா அவங்க நன்மை பெற்றிருக்காங்க, அப்ப நல்லது செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேவன் உங்களை பிளஸ் பண்ணுவார், நிச்சயமா சொல்றேங்க.
கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்கள்ல உங்களை வாசம் பண்ண வைப்பாருன்னு நான் சொல்றேன். உங்க பினான்சியல், உங்கள் பொருளாதாரங்கள், உங்களுக்கு வேண்டிய சுகம், ஆரோக்கியம், பலம், ஆயுள் எல்லாவற்றிலும் நீங்க உயர்ந்திருப்பீங்க. நீங்க குறுகி போக மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்துல பேசுகிறேன், பினான்சியல பேசுறேன். எல்லாம் உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம், பலம், ஆயுள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார் நான் சொல்றேங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்கிறேன். அகத்தி பழனி இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென். நீங்க ரெக்வஸ்ட் வச்சீங்க சிஸ்டர், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அசாத்தியமான காரியங்கள், அசாதாரணமானவர்கள் குடும்பத்துல தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவர். உங்க சரீரத்துல ஒரு ஹீலிங் பேசுறேன். ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல உங்க மேல ஒண்ணு பாயுது, சுகம் உண்டாகுதுன்னு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேங்க. ஆமா, சொந்த தொழில்கள், வருமானங்கள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பெருகி, ஆமா, கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். நல்ல வேலை கிடைக்கும் சிஸ்டர், நல்ல வேலை கிடைக்கும். நம்பிக்கையா இருங்க. தேவன் அற்புதங்களை செய்வார்னு சொல்றேன். தேவன் அற்புதங்களை செய்வார் சிஸ்டர். உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்துல ஜோதி, இயேசுவின் நாமத்துல நான் பிளஸ் பண்றேன்னு சொல்லுகிறேன். அற்புத அடையாளங்களை நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில. அசாதாரணமான வல்லமை வெளிப்படும் என்று சொல்லுகிறேன். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லுகிறேன். ஆமா, கர்த்தர் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுவாரு. உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க பினான்சியல், உங்க பொருளாதாரக்காரன் எல்லாவற்றிலும் வசனம் சொல்லுது, பிரியமானவளை உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன்னு சொன்னது போல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேங்க, ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்போட கரம் உங்க மேல இருக்கட்டும். உங்களை கொண்டு கர்த்தர் பரிசா செய்வார். Bless you all. Amen. Amen. Amen.